கோதை ரொம்ப காட்டுறேன். கோதை வெளியில் விட்டுருக்கேன். இப்போ தான் இடம் சுத்தம் பண்ணேன். உங்களுக்கு இந்த இடத்துலையே படுத்து கிடந்துச்சு இல்லையா, ரொம்ப ஹீட் ஆகிடும் தரையில் படுக்கிறனால. அதனால் உள்ளே கொஞ்ச நேரம் எடுத்து போட்டிருக்கேன். இனிமேல் தான் இவங்களை மாற்றணும், இடம் மாற்றி வைக்கணும். கொஞ்சம் காயட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பாடு உரிமிட்டே தான் இருக்கும் எப்போ பாரு. சரி சரி ரெடி பண்ணியாச்சு கோதையம்மாவுக்கு. எப்படி இந்த துண்டை எல்லாமே நான் இங்கே கொண்டு வர்றது எல்லாத்தையும் இப்படி பிச்சு வச்சுருங்க. என் தங்கச்சி திட்டிகிட்டே இருப்பாள், எவ்வளோ துண்டு தான் எடுத்துகிட்டு போவேணும். துண்டு சால் இதனால் வரபடியே நாங்கள் எடுத்தாப்பில் போட்டுறோமா, அப்படியே பிச்சு குமிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. எவ்வளவு துணி பழைய துணி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இனி புதுசாக வாங்கினா தான் உண்டு. சாக்கை பிச்சு போட்டுருதுங்க, துணி போட்டாலும் பிச்சு போட்டுருதுங்க. நம்ம பைத்தியம் தான் நம்மளுக்கு பிடிக்க வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துலேயே. கோதைக்கு ரெடி பண்ணியாச்சு. போய் படுப்போ, போய் பாடுற அப்போடா நீ போய் படுப்போ. கூண்டுக்குள்ளேயே சாப்பாடு வச்சுருக்கேன், அதை போய் சாப்பிட்டுக்கிறோம். கீழே வச்சா எறும்பு வருது, அதனால் தண்ணி இதெல்லாம் அதில் அங்கே தான் இருக்கும். அதுக்கு